ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெருந்தொந்தரவு இந்த எலி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடித்து வச்சிடுங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களையுமே நாசம் பண்ணிவிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான வியாதி, இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இவ்வளோ அட்டகாசம் பண்ணும் எலியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் எலி பொடியெலாம் வைப்போம். ஆனால் எலி அது பக்கம் கூட போகாதுங்க. டகால்ட்டி கொடுத்துடும், ஓடியே போயிடும். இப்படி அட்டகாசம் பண்ணும் எலியை நம்ம வீட்டு பக்கம் ஜென்மத்துக்கும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழம் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நல்ல சிவப்பு கலரில் இருக்கணுங்க. நல்ல பழுத்த தக்காளி பழத்தில் தான் புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும். முழு தக்காளி பழம் நமக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலியும் நம்ம விரட்டி அடிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா அகர்பத்தி. நான் எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த அகர்பத்தி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரை தக்காளி பழத்துக்கு ஒரு அகர்பத்தி தான் நமக்கு தேவைப்படுங்க. இந்த மாதிரி ஒரு அகர்பத்தி எடுத்துக்கோங்க. இந்த அகர்பத்தி பார்த்திங்கன்னா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத நம்ம கையை வச்சு அப்படியே நசுக்கி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையை வச்சே ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே இந்த அகர்பத்தியை வச்சுட்டு அடியில் ஒரு கட்டிங் போர்டு வச்சுட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு அந்த நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க. கையை வச்சே நம்ம எடுக்கும்போதும் ஈஸியாக நமக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அந்த தக்காளிக்கு மேலே சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நசுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த தக்காளிக்கு மேலே சேர்த்ததுக்கப்புறமா இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க. இந்த குச்சை நம்ம தூக்கி போட்டுடலாம். இது போல் கையை வச்சு அந்த தக்காளிக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாதுங்க. வெள்ளை சக்கரை விட நாட்டு சக்கரை தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வெள்ளை சக்கரையோட வாசனையை விட நாட்டு சக்கரையோட வாசனை தான் எலிகளுக்கு நல்லா ஈர்த்து எலி இதை சாப்பிட்ருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி அந்த தக்காளியில் நம்ம அகர்பத்தி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த அகர்பத்தி தெரியாத அளவுக்கு மேலே சுற்றி இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. எலியை நம்ம வீட்டிலேருந்து ஒழிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தக்காளியோட புளிப்பு சுவை அது மட்டும் இல்லாமல் அதில் அகர்பத்தி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையோட இனிப்பு இது எல்லாமே கலந்துச்சு அப்படின்னா எலிக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. ஒரு எலி கூட தப்பிக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தொந்தரவு பண்ணுதோ அந்த இடத்துல வச்சிடலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு, முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி ஒளிச்சு வைங்க.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மூலை முடுக்கில் அல்லது கட்டில் கடியில் எங்கேயாவது நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இதோட வாசனையை ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் எலி வந்து மறுபடியும் தொந்தரவு பண்ணவே செய்யாது. எலி எல்லாமே காணாமல் போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டன்லேயும் கூட எலி தொந்தரவு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி கார்டனில் எலி தொந்தரவு மட்டும் இல்லாமல் பெருச்சாளி தொந்தரவும் இருக்குது அப்படின்னா எந்த செடி பக்கத்தில் எலி பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கோ அது பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த எலி தொந்தரவு பெருச்சாளி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.